மாநகராட்சியில் ஊழல் அதிகமாக நடந்திருக்குன்னு சொல்லி அதிமுக கவுன்சிலர்கள் சொல்கிறாங்க. பற்றி உங்களுடைய ஏதாவது பண்ணப்படுங்க? கடந்த கால வரைக்கும் அவங்க தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அது அவங்கள பற்றி தான் குறை சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்திருக்கிறோம். அது எல்லாத்தையும் நிச்சயமாக ஊழல் இல்லாத ஆட்சி தான் எங்களுடைய லட்சியம், மாண்புமிகு முதலமைச்சரோட லட்சியம். அதை நிச்சயமாக செயல்படுத்துவது எங்களுடைய கடமையாக இருக்கும் சார். கோவை மாவட்டத்தில் தனியார் பள்ளிகள் அதிகமாக இருக்குது சார். இந்த ஃபீஸ் ஓப்பனாக இல்லை அப்படிங்கிறது பொதுமக்களோட மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் கட்டாய இலவச கல்வியில் சேரக்கூடிய மாணவர்கள் கூட ஃபீஸ் வாங்கக்கூடாதுன்னு இருக்கு. கவர்மெண்ட் தான் கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது புக் ஃபீஸ்னு 8000 10,000 வாங்குறாங்க. இதெல்லாம் எப்படி தடுக்கிறது? மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, வெளிப்படையான தன்மையோட உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை எல்லா இதில் கட்டாயப்படுத்தணும்னு சொல்லியிருக்காரு. அதையும் நாங்கள் கண்காணிப்போம். அதே போல் நீங்கள் சொன்னது போல் புகார்கள் தெரிவிக்கப்பட்டுச்சா நிச்சயமாக நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்ளும். அதே போல் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இங்கே இதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சொல்லி ஏதாவது குறைக்கிறதுக்கான வாய்ப்பு? ஸோ அதை கலந்து ஆலோசனை பண்ணி சொல்ல முடியும் சார். அதுக்கொண்டு அதிகாரிகிட்ட எல்லாமே கலந்து தான் செய்யணும். ஒரு ஒன் சைடாக மட்டும் வச்சுக்கணும். எல்லா தரப்பு மக்களும் பயனடையக்கூடிய வகையில் தான் நம்ம திட்டங்கள் இருக்கும். ஸோ அதுக்குண்டான செயல்பாடு கூடிய விரைவில் அதுக்குண்டான அறிவிப்புகள் வரும். மாண்புமிகு அமைச்சர் பார்த்துட்டு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதர் சார் பார்த்துட்டு போயிருக்காரு. அதுக்குண்டான அறிவிப்புகள் விரைவில் வருது. அதிமுகவில் இருந்து நிறைய பேர் இணைஞ்சாலும் தாவேகா முதலமைச்சர் நாட்கள் எப்பொழுது வேணாலும் ஆட்டம் காணலாம் அப்படின்னு யூபிஎஸ் நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட். மக்களுடைய முழு நம்பிக்கை பெற்ற ஆட்சி, முழு நம்பிக்கை பெற்ற ஒரே தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். அதனால மக்களுடைய செல்வாக்கை பெற்ற ஒரு தலைவரை யாராலும் இது செய்ய முடியாது. நிச்சயமாக இனி வரக்கூடிய காலங்கள் அவருடைய ஆட்சி தான் தொடரும். அதற்குண்டான செயல்பாடுகள் மக்கள் நம்பிக்கையை முழுமையாக பெற்றிருக்கிறோம். அந்த நம்பிக்கையை முழுமையாக செய்து காட்டி இனி வரக்கூடிய காலங்கள் மாண்புமிகு முதலமைச்சருடைய காலம், அவருடைய ஆட்சி தான் அமையும் என்பதை நாங்கள் உறுதியாக சொல்லிக்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.